காஃபி நல்லா இருக்கா? ஓ, சூப்பராக இருக்கே. ஆக்சுவலி நான் காஃபி லவர் தெரியுமா? காஃபி குடிக்காட்டி அந்த டே எனக்கு போகாது, அவ்வளோ பிடிக்கும். ஓ அப்படியா, எனக்கும் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். என்னெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கியா? உங்களெல்லாம் மறக்க முடியுமா சார்? ஃபஸ்ட்டு என் பின்னாடி சுற்றின பர்சனே நீங்கள் தான். உங்களை எப்படி மறக்க முடியும்? ஓ அப்படியா, பட் எனக்கு நீ 3ஓ 4ஓ நினைக்கிறேன். ஓ, இது வேறவா? அப்போ கமிட் ஆகியிருப்பீங்க போல. எப்போ கல்யாணம்? அடிப்பாவி, உடனே கல்யாணமா? நான் என்ன லவ்வே பண்ணலையே, எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் பார்க்கவே இல்லையே. நம்ம சைட் அடிக்கிற வேணா அத்துப்படி, லவ்லாம் இல்லைப்பா, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இன்னும் அமையலை. அமைஞ்சா பார்க்கலாம், கல்யாணம் தான் சொல்கிறேன், உன்கிட்ட சொல்லாமையா? ஓகே ஓகே, அதெல்லாம் அமைவாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். சரி ஓகேப்பா, டைம் ஆயிடுச்சு. உன் சிஸ்டரும் சிவாவும் ஜூஸ் சாப்பிட இருந்தாங்க, ஜூஸ் குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கால் பண்ணுறேன், கிளம்பலாம், டைம் ஆச்சுல்ல. என்ன, அவ்வளோதானா? அவ்வளோதானா? வேறு ஏதாச்சும் சாப்பிட்றியா? வேணுமா? ஆர்டர் பண்ணிட்டா? நோ தேங்க்ஸ். சரி ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் சிவா கால் பண்ணிட்டு வரேன். மறமண்ட சரியான இடியட்டாக இருக்கான். ஃபோன் நம்பர் கேட்பான்னு பார்த்தா ஒன்றும் கேட்கல. நாளாக கேட்க மாட்டேன், அவனாக கேட்கட்டும், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஓவராக தான் சீன் போடுறான். நாளை பாரு. என்ன மேடம், ஏதோ என்னை திட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். ஓகே ஓகே, கூல் டவுன் போகலாம். ஃபேஸை மாற்று, நீ சரி, அதுக்கப்புறம் தான் போகலாம். போதுமா? ரொம்ப கேவலமாக இருக்குது, அதுக்கு நீ கோவமாக இருந்ததே நல்லா இருந்துச்சு. ஓகே. அப்புறம் சிவா, எந்த ஹெல்ப்னாலும் கேளு, ஓகேவா? நம்பர் கொடுத்துருக்கேன்ல, எதுனாலும் கால் பண்ணு. ஓகே கனி, சரி டைம் ஆச்சு, கிளம்பலாமா? கால் வருது, விஷாலே கூப்பிட்டான். ஓகே, பேசலாம். ஹலோ மச்சி, காஃபி குடிச்சிட்டிங்களாடா? அப்புறம் மச்சி, நீ என்ன காஃபி ஷாப் கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா? டேய், நான் காஃபி ஷாப்லாம் பார்த்து நானும் ஆர்த்தி 2 பேருமே காஃபி குடிச்சே முடிச்சிட்டோம். நீங்கள் இன்னுமாடா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க? டேய், நீ எப்படா ஆர்த்தியை பார்த்த? அவள் வெளியே வந்து கால் பேசிகிட்டு இருந்தா சொன்னா கனி. அதெல்லாம் பார்த்தாச்சு, பேசியாச்சு, காஃபி குடிச்சாச்சு. சரி வாடா, டைம் ஆச்சு, அவங்க மம்மி வேற தேடிட்டு இருப்பாங்க. ஓகே மச்சான், கிளம்பிடலாம் இப்போ. ஓகேடா, நாங்கள் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஹாலுக்கு போகிறோம், நீங்கள் வந்துருங்க. ஓகே மச்சி. யார் சிவா? விஷால் தானே? அவங்க 2 பேர் காஃபி குடிச்சிட்டாங்களோ? ஆமாப்பா, அவங்க 2 பேர் காஃபி குடிச்சிட்டாங்களாம். அவங்க டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஹாலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. நம்ம போகலாமா? போகலாம். சரி, நீ எதுனாலும் கால் பண்ணு, ஓகேவா? இங்கே இருக்கும்போது தான் பேச முடியும், அங்கே போய் பேச முடியுமான்னு தெரியல, அதனால. எப்படி தெரியல கனி, உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு லைஃப் லாங்காக ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டான்னு ஃபீல் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் கனி, நீ இவ்வளோ ஃப்ரீயாக பேசினதுக்கு. இதில் என்ன சிவா இருக்கு? நீ எதுவும் கூச்சப்படாமல் எதுனாலும் கேளு, ஓகேவா? கண்டிப்பாக. என்ன தெரியல கனி, உன் கூட இப்படியே இருக்கணும்னு தோணுது. இந்த மூமெண்ட்டை என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப 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 ஸ்பெஷலான மூமெண்ட் இது. என்ன சிவா, போகலாமா? என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க? நத்திங் யார், போகலாம். நிமியை பாரு, அவள் ஃப்ரெண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவ கூடயே பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஒருத்தி இருக்கேனே, என்னை பார்க்குறாளான்னு பாரு. செல்லக்குட்டி, சாண்ட்விச் போதுமா? பாட்டி, எனக்கு இதுவே போதும். எனக்கு இதுவே சாப்பிட முடியல. அப்போ புரோட்டா சாப்பிட்றீங்களா? ஊட்டி விடட்டா ஆச்சி? இல்லை வேண்டாம், எனக்கு இதுவே போதும். ஆனால் இதுவே சாப்பிட முடியல. வயிறு ஃபுல்லாகிருச்சு. சரி மெதுவாக சாப்பிடுங்க. அத்தை, எனக்கு ஜூஸ் வேணும் அத்தை, எனக்கு புரோட்டா வேண்டாம், எனக்கு போதும் புரோட்டா. அப்படியே செல்லக்குட்டி, உனக்கு இல்லாத ஜூஸா? இப்போ வாங்கிடலாமே. ஜூஸ்லாம் வேண்டாண்டி நிமி, இவளுக்கு சளி வேற பிடிச்சிரும். ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு, வேண்டாம் ஜூஸ்லாம். யாழினி, ஜூஸ்லாம் வேண்டாம்மா. போங்கம்மா, கொஞ்சம் மட்டும் குடிச்சுக்கிறேம்மா, ப்ளீஸ் அம்மா. சரி, நிமியத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னா குடி. தம்பி, கொஞ்சம் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. அக்கா இந்தாங்க ஜூஸ், நீங்கள் தானே கேட்டீங்க. ஆமாப்பா, இந்த பாப்பாவுக்கு தான் கேட்டோம், கொடுங்க. இந்தாங்கக்கா, வேறு ஏதாச்சும் வேணுமா? போதும் தம்பி, கிளம்புங்க. சரிக்கா. இங்கே பாரு யாழினி, ஒழுங்கு அந்த ஜூஸை ஃபுல்லாக குடிச்சிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரியா? அதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டா, அவள் குடிக்காட்டி நான் குடிச்சிடுறேன். அதானே, நீ போய் வேஸ்ட் பண்ணுவியாடி ஃபுட்டை? சரிடி நிமி, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு டி. சரி, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? நீ ஏன் ஆளே மாறிட்ட, என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? அட நீ வேறடி, எதுக்கு கேட்குறேன்? லைஃபே ப்ராப்ளமாக தான் இருக்குது, சலிச்சு போச்சுடி என் லைஃபேன்னு. என்ன ஒரே சோகமயமாக பேசிகிட்ருக்கா? சரி, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்னடி கஷ்டம் உனக்கு? இந்த வயசில் ஏன் இப்படி சலிப்பாக பேசுகிற? சரி, இங்கே எதுவும் ஃப்ரீயாக பேச முடியாது எனக்கு தெரியும்.
சரி, நான் தான் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, கால் பண்ணு, பேசலாம். நான் இருக்கேன் உனக்கு. சரியா? சிவாக்கு அதே மாதிரி நான் ஒர்க் வாங்கி கொடுக்குறேன். சிவாக்கு வேலை கிடைக்கிறது என்னோட பொறுப்பு. சரியா? நீ எதுவும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். ரொம்ப தேங்க்ஸ் டி நிமி. எனக்கு சிவாக்கு மட்டும் வேலை கிடைச்சா போதும். அவன் ஒரு நல்ல பொசிஷனில் வந்துடணும் டி. அது மட்டும் எனக்கு போதும் டி. அவனுக்கு எப்படியாச்சும் வேலை மட்டும் வாங்கி கொடுத்துரு. எனக்கு அதுவே போதும். என் லைஃப் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அவனாச்சும் பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும். அதுதான் எனக்கு வேணும். சரி, இவன் மேலே போயிட்டு நான் கோவப்பட்டுட்டேனே. பாவம், அவன் லைஃபே ரொம்ப பாவமாக இருக்குது. இவளுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும். முதல்ல ஃப்ரெண்ட் ஆகணும் இவ கூட. சாரி கேட்கணும். அவன் மட்டும் இல்லடி, உன்னையும் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். உன்னோட லைஃப் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். நீ ஃபீல் பண்ணவே வேண்டாம், நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். சரியா? உங்களை எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. சாரி வசந்தி, நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் உங்கள் மேலே. ஆனால் உங்களுக்கு தெரியாது நான் கோவப்பட்டது. நான் ரொம்ப பொசிசிவ் ஆகிட்டேன் நீங்கள் நிம்மி கூட பேசுனதில். ஆனால் உங்களை பற்றி தெரியாமல் நான் தப்பாக நினச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. என்னை மன்னிச்சிடுங்க. எது ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க. இன்னொரு ஃப்ரெண்டு நான் இருக்கேன். ஓகேவா வசு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டில் இதெல்லாம் சகஜம். சரியா? எந்த ஹெல்ப்னாலும் நீங்களும் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணால் போதும். எனக்கும் நிம்மிக்கும் நல்லா சாப்பாடு செஞ்சு போடுங்க. 2 பேர் நல்லா சாப்பிட்டுட்டே இருப்போம், வகை வகையா. வேற ஒன்றும் வேணாம். எம்மாடி, ஒரு வழியா உமா மனசு மாறிட்டா. அதுவே சந்தோஷம்தான் எனக்கு. ஆமாக்கா, பிள்ளைங்க வராங்களா என்ன? நம்ம சாப்பிட்டே முடிச்சிட்டோம் போல. ஆமாம், இந்த சிவாவும் விஷாலும் போனாங்க. அவனுங்களையும் காணா. எங்கே போனானுங்கன்னு தெரியல. இப்போ தான் கால் பண்ணேன் வசந்தி. சிவா, விஷாலு, கனிமொழி, ஆர்த்தி 4 பேர் அங்கே தான் காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்களாமா. இப்போ வந்துடுவாங்க. ஓ அப்படியாக்கா, பரவாயில்லையே. அதுக்குள்ளே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல். அதெல்லாம் பிள்ளைங்க நல்லா பழகுவாங்க. பசங்க பிள்ளைங்க யாரும் பார்க்க மாட்டாங்க, வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்க. நல்லா பழகுவாங்க. பிடிச்சா பேசுவாங்க, பிடிக்காட்டி பேச மாட்டாங்க. பசங்க நல்ல பசங்க தானே, அப்புறம் என்ன. அதெல்லாம் 2 பேரும் தங்கமான பசங்கக்கா. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் சில பேரை பார்த்தாவே தெரியும் நல்ல பசங்கன்னு. அது எனக்கு தெரியும், பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டாக வேற போயிட்டீங்க. இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் நல்ல பசங்க தான்க்கா. சரிக்கா, நான் அவங்க காஃபி குடித்தா இனி சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் கிளம்பலாம் அப்படியே. சரியா? ஆமாடி நிமி, வயிறு ஃபுல்லாகிருச்சு. எனக்கு இதுக்கு மேலே சாப்பிட முடியல. கிளம்பலாம். போய் ஒரு தூக்கத்தை போட்டால் தான் நல்லா இருக்கும். உனக்கு என்னடி, ஜாலியாக டிவியை பார்த்துட்டு தூங்குவேன். பிள்ளையா குட்டியா? எங்கள் அண்ணன் அதுவும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு வேற போயிருக்கு. மாமியார் கறி தொல்லையும் இல்லை. ஆனால் எனக்கெலாம் அப்படியாடி. நீ வேறடி நிமி, அவங்க அண்ணன் வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணுண்டி. இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. போய் குழந்தைக்கு வேற செக் பண்ணணுண்டி நிமி. நீ கவலையே படாத, அடுத்த வருஷம் உன் கையில் குழந்தை இருக்கும். முருகனே வந்து பிறப்பாரு. சரியா? ஆமாம் உமா, சஷ்டி விரதம் இரு, ரொம்ப நல்லது. ஆமாம் உமா, நீ சாமியை கும்பிடு, எல்லாம் சரியாக போயிடும். சரிங்கக்கா. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ண போகணுங்க்கா. சரி வாங்க, எல்லோரும் கிளம்பலாம். இன்னைக்கு டே ரொம்ப சூப்பராக போச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. அவங்க 2 பேரும் மீட் பண்ணதில் எங்கள் 2 பேருக்குமே ஹாப்பி. ஆமாடா விஷாலு, சூப்பராக போச்சு. அப்புறம் நீங்கள் 2 பேருமே எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக பேசுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. அதெல்லாம் நாங்கள் அப்படி தான் எப்போயுமே ஜாலியாக தான் இருப்போம். ஆனால் பிடிச்சா மட்டும்தான் பேசுவோம், பிடிக்காட்டிலாம் பேச மாட்டோம். அப்போ மேடம், இப்போ எங்களை பிடிச்சிருக்கோ? அவங்கள பிடிக்கல. என்ன பட்டாசு இப்படி சொல்லிட்டேன்? என்னது பட்டாசா? ஆமாம், இனிமேல் உன்னை பட்டாசு தான் கூப்பிடுவேன். ஹலோ, எனக்கு ஆர்த்தி நேம் வச்சுருக்காங்க சரிங்களா? அப்படியே கூப்பிட்டா போதும், பட்டாசுலாம் ஒன்றும் தேவையில்லை. நான் அப்படி தான் கூப்பிடுவேன் பட்டாசு. உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். ஹே செல்லம், அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. என்னது செல்லம்மா? என்ன ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க என்ன. ஐயோ சாரிம்மா, கோப்படாத. இனிமேல் கூப்பிட மாட்டேன். ஆர்த்தி என்ற பட்டாசன் மட்டும் கூப்பிடுறேன். சரியா? ஐயோ ஆளை விடுங்கப்பா சாமி. நீ என்னோட லவ்க்காக ஏங்கணும். அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் உன்னை அலைய விடணும், தப்பு இல்லை. ஹலோ ஹலோ, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு வெளியே பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உனக்கு ஓகேவா? பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்குறேன்டி பார்க்குறேன். எவ்வளோ நாள் என்ன அலைய விடுறேன்னு. அப்புறம் சிவா, இன்னைக்கு டே சூப்பராக போச்சுல்ல? அதெல்லாம் நீ பைக்கில் வின் பண்ணியிருக்க. எப்போ உன் பைக்கில் கூட்டிகிட்டு போவேன் என்ன? உன்னை கூட்டிகிட்டு போகாமையா நம்ம லாங் ட்ரைவ் போகலாம். ஓகேவா ஒரு நாள்? கண்டிப்பாக, அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு புல்லட்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? போகலாமே, உனக்கு இல்லாததா? இனிமேல் தவிர கால் பண்ணாங்க, பார்க்கிங்கில் இருக்காங்க. சரி ஓகே, நாங்கள் 2 பேர் கிளம்புறோம். நீங்களும் கிளம்புங்க. இன்னொரு நாள் பார்க்கலாம் என்ன? இதனால் கால் பண்ணு. அவ்வளோதானா கனி?
வேற என்ன? வேற ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமாம், இப்படியே உன் கூடயே இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். வேற என்ன வேணும்? என்ன சார் சொல்லுங்க. நத்திங்யா, நான் கால் பண்ணுறேன். சரி மச்சி, வாடா கிளம்பலாம், டைம் ஆச்சு.